விமல் வீரவன்சவின் 7,5 கோடி ரூபாய் சொத்துக்கள் நீதிமன்றம் பிறப்பித்துள்ள அதிரடி உத்தரவு. அஜித் கட்சியில் இணைந்த உறுப்பினர்களுக்கு எதிரான அனைத்து தடைகளும் அதிரடி நீக்கம், எடுக்கப்பட்ட அதிரடி முடிவு. முன்னாள் அமைச்சர்களின் பாதாள உலக கும்பல்களுடனான தொடர்புகள் அம்பலம், ஜனாதிபதி அதிரடி கருத்து. தெற்கரசியலில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள மஹிந்த விமல் அவசர சந்திப்பு. தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் ஆயுட்காலம் இன்னும் ஒரு வருடமே, சம்பிக்க ரணவக கருத்து. திலீபனின் நினைவிடத்தில் அமைச்சருக்கு நேர்ந்த கதி, உச்சகட்ட ஆத்திரத்தில் தமிழ் எம்பி. நாமலை அனுர அரசு இலக்கு வைக்க காரணம் இதுதான், கதரும் மொட்டு தரப்பு. முன்னாள் அமைச்சர்கள் பலரும் பாதாள உலக கும்பல்களுடன் வைத்திருந்த தொடர்புகள் குறித்த தகவல்கள் தற்பொழுது அம்பலமாக்கியுள்ளதாக ஜனாதிபதி அனுர்குமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். மத்திய அதிவேக பாதையின் கடவதை மேரிகம் இடையிலான பிரதேசத்தின் நிர்மாண பணிகளை ஆரம்பித்து வைக்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். தொடர்ந்தும் கருத்து வெளியிட்ட அவர், முன்னாள் அமைச்சர்கள் பலரும் பாதாள உலக கும்பல்களிடமிருந்து பணம் பெற்றுக் கொண்டதற்கான தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளது. ஒரு சில அமைச்சர்கள் மாதம் தோறும் பாதாள உலக கும்பல் தலைவர்களின் வீடுகளுக்கு சென்று ஒரு தொகை பணம் வாங்கிக் கொண்டிருந்திருக்கின்றனர். இன்னும் சிலர் அவர்களை தங்களின் வீடுகளுக்கு அழைத்து பணம் பெற்றுக் கொண்டுள்ளனர். தற்போதைக்கு கைது செய்யப்பட்டுள்ள பாதாள உலக கும்பல் தலைவர்கள் இந்த நாட்டின் போதைப்பொருள் வர்த்தகத்தில் 50% தாம் வைத்திருந்தார்கள். அவர்களுடன் 75% பாதாள உலக கும்பல்கள் தொடர்பில் இருந்தன. இவர்கள் நம் நாட்டின் சமூக கட்டமைப்பில் பாரிய அழிவுகளை, சேதங்களை ஏற்படுத்தியுள்ளார்கள். இவ்வாறான கும்பல்களை நாங்கள் எங்கள் ஆட்சிக்குள்ளாக கட்டாயம் அடக்கியே தீர்வோம் என்றும் ஜனாதிபதி அனுர்குமார திசாநாயக்க தொடர்ந்தும் குறிப்பிட்டுள்ளார். தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவரும் முன்னாள் அமைச்சருமான விமல் வீரவன்ச அம்பாந்தோட்டை தங்காளை ஹால்டன் இல்லத்தில் முன்னாள் ஜனாதிபதியான ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தலைவர் மஹிந்த ராஜபக்ஷவை நேற்று சந்தித்துள்ளார். மஹிந்த ராஜபக்ஷவை சந்தித்த பின்னர் விமல் வீரவன்ச தனது ஃபேஸ்புக் கணக்கில் பின்வருமாறு பதிவிட்டுள்ளார். பல தசாப்தங்களாக வளர்க்கப்பட்ட விடுதலை புலிகள் இயக்கத்தினை தோற்கடிப்பதில் அரசியல் தலைமைத்துவத்தை வழங்கிய 5வது நிறைவேற்று ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தனது உயிருக்கு அச்சுறுத்தல்கள் இருந்த போதிலும் கொழும்பில் உள்ள தனது உத்தியோகபூர்வ இல்லத்திலிருந்து திரும்பி தங்காளை காட்டன் இல்லத்தில் குடிபெயர்ந்தார் என்ற செய்தி இலங்கையில் மட்டுமல்ல உலகம் முழுவதும் பெரும் கவனத்தை ஈர்த்த செய்தியாகும். அரசியல் வேறுபாடுகள் இருந்த போதிலும் பயங்கரவாதத்தை தோற்கடிக்க அவர் வழங்கிய அரசியல் தலைமைக்கு நன்றி தெரிவிக்கும் ஒரு செயலாகும். தேசிய சுதந்திர முன்னணியின் தேசிய அமைப்பாளர் ஜெயந்த சமரவீர மற்றும் தேசிய சுதந்திர முன்னணியின் பிற பிரதிவாதிகள் தங்காளை காட்டன் இல்லத்தில் அவரை சந்தித்து அவரது நலம் குறித்து விசாரித்து எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொண்டோம் என்று அவர் அதில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளது. மொட்டு கட்சி தலைமையிலான கூட்டணியில் இருந்து வெளியேறியிருந்த விமல் அணியினர் மஹிந்த ராஜபக்ஷவை அவசரமாக சந்தித்து பேசியுள்ளமை தெற்கு அரசியலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கட்சியின் தலைவரும் முன்னாள் ஜனாதிபதியுமான ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான ஐக்கிய தேசிய கட்சியின் செயற்குழு சஜித் பிரேமதாச தலைமையிலான ஐக்கிய மக்கள் சக்தியில் இணைந்த உறுப்பினர்கள் மீது முன்னர் விதிக்கப்பட்ட அனைத்து தடைகள் மற்றும் ஒழுக்காற்று நடவடிக்கைகளையும் நீக்க முடிவு செய்துள்ளது. கொழும்பு புறக்கோட்டையில் உள்ள ஸ்ரீகொத்த கட்சி தலைமையகத்தில் நடைபெற்ற செயற்குழு கூட்டத்தில் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. இந்த கூட்டத்தின் போது இந்த நடவடிக்கையால் ஏற்படக்கூடிய சாத்தியமான சட்ட ரீதியான தாக்கங்களை ஆய்வு செய்வதற்கான முன்னாள் சட்ட அதிபரும் ஜனாதிபதி சட்டத்தரணியுமான திலக் மாரப்பன தலைமையிலான ஒரு குழு நியமிக்கப்பட்டுள்ளது. ஐக்கிய மக்கள் சக்தியில் இணைந்த உறுப்பினர்கள் மீண்டும் ஐக்கிய தேசிய கட்சியுடன் ஒன்றிணைந்து பணியாற்றுவதை தடுத்திருந்த தடைகளை இந்த நடவடிக்கைகள் நீக்கியுள்ளது என்று ஐக்கிய தேசிய கட்சியின் தவிசாளர் வஜுரா பேவர்த்தன தெரிவித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கைது செய்யப்பட்டதிலிருந்து கூட்டு அரசியல் முயற்சிகளை ஆதரித்த அனைத்து கட்சிகளுக்கும் நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தையும் ஐக்கிய தேசிய கட்சியின் செயற்குழு ஏகமனதாக நிறைவேற்றியுள்ளது. சுமார் 7.5 கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்களை எவ்வாறு ஈட்டினார் என்பதை வெளிப்படுத்த தவறிய முன்னாள் அமைச்சர் விமல் வீரவன்சவுக்கு எதிரான வழக்கின் சாட்சிய விசாரணையை எதிர்வரும் அக்டோபர் 22ஆம் தேதி விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள கொழும்பு மேல் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்த வழக்கு நேற்றைய தினம் கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி லங்கா ஜெயரத்ன முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இந்த வழக்கு விசாரணையின் போது பிணையில் செல்ல அனுமதிக்கப்பட்டிருந்த விமல் வீரவன்சவும் நீதிமன்ற
நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்டிருந்தார். விமல் வீரவன்ச சார்பில் முன்னிலையான சட்டத்தரணி சமர்ப்பணங்களை முன்வைத்து வழக்கு தொடர்பான ஆவணங்களை ஆய்வு செய்ய நேரம் தேவைப்படுவதாக நீதிமன்றை கோரியுள்ளார். இதை கருத்தில் கொண்டு சாட்சிய விசாரணைக்கு எதிர்வரும் அக்டோபர் மாதம் 22ஆம் தேதி அழைக்க உத்தரவிடப்பட்டது. 2010 மற்றும் 2014ஆம் ஆண்டுக்கு இடைப்பட்ட காலப்பகுதியில் அமைச்சராக இருந்தபோது விமல் வீரவன்ச ஈட்டிய சுமார் 7.5 கோடி ரூபாவுக்கும் அதிகமான சொத்துக்களை எவ்வாறு உழைத்தார் என்பதை வெளியிட தவறியமைக்காக லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவால் இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டமையும் குறிப்பிடத்தக்கது. நினைவேந்தல்களை வைத்து தேர்தல் கணக்கு அரசியல் செய்யும் முன்னணியின் செயல் எப்போது நிறுத்தம் காணும் என நாடாளுமன்ற உறுப்பினர் கருணைநாதன் இளங்குமரன் கேள்வி எழுப்பியுள்ளார். தியாக தீபம் திலீபனின் நினைவேந்தல் நிகழ்வுக்கு சென்று அமைச்சர் சந்திரசேகர் தடுக்கப்பட்டமை தொடர்பில் கருத்து வெளியிடுகையிலேயே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இதன்போது இளங்குமரன் மேலும் தெரிவிக்கையில், தியாக தீபம் திலீபன் அண்ணனின் நினைவேந்தல் நிகழ்வில் பங்கேற்க வந்த அமைச்சர்கள் சந்திரசேகருக்கு அஞ்சலி செலுத்தும் உரிமையை தடுப்பது தமிழ் காங்கிரஸ் முன்னணியின் செயலெனில் அது அயோக்கியத்தனத்தின் உச்சமையாகும். யாரும் யாரையும் அஞ்சலிக்கலாம். அதுதான் மனித மாண்பு. திலீபன் அண்ணன் போராடிய காலத்தில் அவருக்கு எதிராக நின்று பலர் இன்று நினைவேந்தல்களில் பங்கேற்கின்றனர். அவர்களை முன்னணிக்கு தேர்தல் அரசியலுக்காக அருகில் நிறுத்திக் கொள்கின்றது. ஆனால் மற்றவர்களை அனுமதிக்க மறுப்பது எத்தகைய முரண்பாடு? ஒரு மாவீரனின் தியாகியின் நினைவேந்தலை வாக்கு கணக்கு பொருட்டு அரசியல் ஆக்கிரமிப்பு செய்வது ஒருபோதும் மன்னிக்க முடியாத குற்றமாகும். இது மனித மாண்புகளை மீறிய காட்டுமிராண்டித்தனமே தவிர வேறில்லை என்று அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் இன்னும் ஒரு வருடமே ஆட்சியில் இருக்கும் என முன்னாள் அமைச்சர் சம்பிக்க ரணவுக்கு தெரிவித்துள்ளார். இணையதள தொலைக்காட்சி ஒன்றுக்கு வழங்கிய செவ்வியிலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார். குறித்த செவ்வியில் அவர் மேலும் தெரிவித்ததாவது, 2004ஆம் ஆண்டு ஜேவிபிக்கு 39 உறுப்பினர்கள் நாடாளுமன்றத்தில் இருந்தனர். அப்போது அவர்கள் நாடாளுமன்றத்தில் சாப்பிட மாட்டோம், உபவன்ச ஹோட்டல் தான் சாப்பிடுவோம் என்று கூறியிருந்தனர். சிலர் நாடாளுமன்றத்திற்கு சாப்பாடும் கொண்டு வந்தனர். வாகனத்திற்கான அனுமதி பத்திரம் தேவையில்லை என்றனர். பின்னர் மாருட்டி என்ற சிறிய கார் போதும் என்றனர். அவ்வாறு சிறுக சிறுக வரப்பிரசாதங்களுக்கு இணக்கம் தெரிவித்த நிலையில் 39 பேரில் 29 பேர் கட்சியை விட்டு சென்றனர். அதில் கடும் போக்காளர்களான நந்தன கணதிலக, விமல் வீரவன்ச போன்றோரும் இருந்தனர். விமல் வீரவன்ச ஜேவிபியின் பிரசார பீரங்கியாக செயல்பட்டவர். இன்று ஓய்வூதியம் ரத்து செய்வதற்கு எதிராக முன்னிலை வகிப்பவர்களும் அவர்களே. ஏனென்றால் அவர்களுக்கு வாழ்வாதார பிரச்சினைகள் இருக்கின்றது. அதனால் 39 பேர் இருக்கும் போது இப்படி நடந்திருந்தால் 159 உறுப்பினர்கள் இருக்கின்றனர். ஏதும் நடக்கலாம். இன்று தேசிய மக்கள் சக்தியில் 107 உறுப்பினர்கள் ஜேவிபியை சாராதவர்களாவர். இவர்கள் அரசியல் அலையில் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களாவர். இன்று அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களின் சம்பளம் கட்சியின் அறக்கட்டளைக்கு வழங்கப்படுகின்றது. கட்சியால் 70,000 ரூபாய் கொடுக்கப்படுகின்றது. மாதிவிலவில் உள்ள நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான இல்லங்களில் தங்கியுள்ளனர். ஒரு வீட்டில் 3-4 பேர் தங்கியுள்ளனர். அவர்கள் அங்கிருந்து பஸ்ஸில் நாடாளுமன்றம் அழைத்து வரப்படுகின்றனர். இவ்வாறான கடும் கட்டுப்பாட்டிலேயே இவர்கள் இருக்கின்றனர். நாடாளுமன்றத்தில் வழங்கப்படும் உணவுக்கான 2,000 ரூபாய் கொடுப்பனவை கூட சிலருக்கு செலுத்த முடியாத நிலை. இவர்கள் அநேகர் சட்டத்தரணிகளாவர். நாமல் ராஜபக்சவை சுற்றி மக்கள் கூடும் போது அதை பொறுத்துக் கொள்ள முடியாதவர்கள் அவரை பற்றி தவறான பிம்பத்தை உருவாக்க முயற்சிப்பதாக முன்னாள் ஆளுநர் லக்ஷ்மன் ஜாப்பா அபேவர்த்தன தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சி தலைமையகத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அதன்போது மேலும் கருத்து தெரிவித்துள்ள அவர், யார் என்ன பிம்பத்தை உருவாக்க முயற்சித்தாலும் நாமல் ராஜபக்சவின் பிம்பத்தை சேதப்படுத்த முடியாது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் நாமலுக்கு எதிராக பல்வேறு விடயங்கள் கூறப்பட்டு வருகின்றது. மக்கள் அரசியல்வாதிகளுடன் புகைப்படம் எடுத்துக் கொள்கின்றார்கள். ஒவ்வொரு தலைவரும் வெவ்வேறு நபர்களுடன் புகைப்படங்களுக்கு போஸ் கொடுக்கின்றார்கள். எனவே படங்களில் தோன்றுபவர்களின் பின்னணி தெரியாது. ஒரு நபர் மீது குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டால் அவர் பிரதித்துவப்படுத்தும் கட்சி பொறுப்பேற்க வேண்டியதில்லை.